வாச்சாத்தி வன்கொடுமைங்கிறது வந்து ஜெயலலிதாவினுடைய 91-96 பீரியட்ல என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துச்சுன்றதை வந்து நீங்க அன்இமேஜின். குழந்தைங்க, வயசான ஆயாங்க மனசாட்சியே இல்லாம அவ்வளோ ஒரு அடி அடிச்சு சித்திரவதைப்படுத்தி. அது யாரா அவங்க? சண்முகம், அண்ணாமலை 2 பேரு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒல்லையா இருந்துகிட்டு இருக்குடா. ஒரு வண்டி ஏத்தி விடுங்கடா, ஆக்சிடென்ட் பண்ணி விடுங்கடா. இந்த செங்கோட்டையனுடைய இந்த கொலை முயற்சி, கொலை தூண்டுதல்ன்றதுக்கான எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா கட்சியின் சார்பில் நடந்துவிட்டு அப்படிதான் அது வந்து நாங்கள் தப்பிச்சோம். ஒரு வேளை இல்லைன்னா நான் அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாருமா சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே அழைச்சிட்டு போய் வயசுக்கு வந்து 3 மாசம் ஆகுது. என் பிள்ளையெல்லாம் 3 மாசம் என்னை அடி வகுத்துல படுத்திருந்தான். 18 பிள்ளைங்களை எனக்கு முன்னால அப்படி கதற படிச்சாங்க. இன்னைக்கு வந்து நான் தூய சக்தின்னு ஒருத்தன் பேசுறாங்கல்ல, அவங்க பக்கத்தில் நிற்கக்கூடிய நபர் வந்து அந்த இரத்தக்கரை படிந்த செங்கோட்டையன் தான். ஒரு இடதுசாரி அரசியல் அப்படிங்கிறது ஒரு உழைக்கும் மக்களுக்காக எப்படியெல்லாம் நிற்கும் களத்துல அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான சாட்சி. நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்த மக்கள் தான் செங்கொடி காட்டினாங்க. இந்த செங்கொடி உங்களை காக்கும் வாங்க மக்களே அப்படின்னு சொல்லி மலை பக்கத்தெல்லாம் எங்கள் ஜனங்க ஒளிஞ்சிட்டு இருந்தவங்கள 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கமாக போய் தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு கட்சி தான் நம்மளை ஆதரிக்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்தாங்க. நான் கம்யூனிஸ்ட், ஏன் கட்சி இது என்னப்ப அப்படின்னு அவங்க கேட்கறது இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து வேற எதுலையுமே கிடையாது. உண்மையிலேயே சிவப்பு தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. எங்க கட்சி எப்போ வந்து எங்க ஊருக்குள்ள அந்த செங்கோடி பறந்ததோ அன்னைக்கே ஒரு போலீஸ், ஃபாரஸ்ட் எவனுமே எங்க ஊருக்குள்ள கால் வைக்கிறதில்ல. எங்க இருக்கு கம்யூனிஸ்டம்? செத்து போச்சு கம்யூனிஸ்டம்னா. ஒடுக்கப்பட்டு இந்த சமூகத்தில் அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய களங்கள்ல போய் தேடிப்பாரு. செங்கோட்டை நான் கேளு, சிபிஎம்னா யாருன்னு சொல்லுவாரு. இப்ப காம்ரேட் டாக்கிஸ் நண்பர்கள் மூலமாக, தோழர்கள் மூலமாக வாச்சாத்தி என்கிற ஒரு அருமையான டாக்குமெண்ட், வாச்சாத்தி லாங் மார்ச் டு ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு ஆவணப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று அதனுடைய திரையிடல் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த திரையிடல தொடங்கி வைத்திருந்தார், வெளியிட்டிருந்தார். வாழ்த்துக்கள். அதில் அவர் பேசிய உரை யூடியூப்ல கிடைக்கும், வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. ரொம்ப முக்கியமான உரை. தன்னை ஒரு இடதுசாரி அரசியலினுடைய தேவையும் அதை கட்சி சார்பற்று எல்லாரும் சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறவனுடைய விஷயத்தையும் அவர் பேசியிருக்கிறாரு. அவருடைய அன்பே சிவம் படத்தினுடைய டைலாக்ஸ் அவர் ஏன் எழுதினாரு, அந்த டைலாக் சொல்லுவதற்கான காரணம். அது அன்பே சிவம் டைலாகா? ஆமா, அன்பே சிவம் தான். மிஸ்டர் ரோமியோ, உங்க தாஜ்மஹால் இடிஞ்சு போச்சுன்னா காதல் பண்றது நிறுத்திடுவீங்களா? லவ் பண்றதை விட்டுருவீங்களா? தாஜ்மஹால் மாதவனுக்கு பதில் சொல்லுங்க. இன்னமும் மாதவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை தான். தனிச்சு பாட்டு ஓகே, துறந்தரா வன்மத்தை, ஐயோ வன்மம். அப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த படம் ஆக்சுவலாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பாருங்கள். ஒரு வாச்சாத்தி வன்கொடுமைங்கிறது வந்து ஜெயலலிதாவினுடைய 91-96 பீரியடில் என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துச்சுன்றதை வந்து நீங்கள் அன்இமேஜின். குழந்தைங்க, வயசான ஆயாங்க மனசாட்சியே இல்லாமல் அவ்வளோ ஒரு அடி அடிச்சு சித்திரவதைப்படுத்தி அப்படியே சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு சிலர் பேசுகிறாங்க மேடையில் ஏறி, ஜெயலலிதா இருந்த கட்சியை, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை, ஜெயலலிதா பாதுகாத்த கட்சியை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். அந்த செங்கோட்டையன் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு லோக்கலில், அதாவது அரூர் பக்கத்தில் வாச்சாத்தின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அதிமுகவை சேர்ந்த பொறுப்பாளர் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு, அது யாரா அவங்க? சண்முகம், அண்ணாமலை 2 பேரு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒல்லையா இருந்துகிட்டு இருக்குடா, ஒரு வண்டி ஏத்தி விடுங்கடா, ஆக்சிடென்ட் பண்ணி விடுங்கடா, ரோட்ல போகும்போது ஏதாவது வண்டி ஏத்தி கொண்டுட்டு தகவல் சொல்லுங்கடா அப்படின்னு பேசின ஆடியோ டிரான்ஸ்கிரிப்டா பிஎஸ்என்எல் ஊழியர்களால் ரெக்கார்ட் செய்யப்பட்டு அந்த கொலை முயற்சியிலிருந்து தப்பித்து வந்த திரு சண்முகம் தான் இன்றைக்கு சிபிஎம்னுடைய மாநில செயலாளராக இருக்கிறார். இந்த அண்ணாமலை சண்முகத்தோட பெரிய தொல்லையாக இருக்க, அவனை ஏதாவது ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி முடிங்கப்பா, அப்போல்லாம் ட்ரங்க் புக் பண்ணி தானே பேச முடியும். அப்போ அந்த ட்ரங்க் புக்கிங்கில் இருந்த நம்முடைய பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து கொடுத்து, அப்புறம் அதை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தி தமிழ்நாடு பூரா இந்த செங்கோட்டையனுடைய இந்த கொலை முயற்சி, கொலை தூண்டுதல்ன்றதுக்கான எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா கட்சியின் சார்பில் நடந்துவிட்டு அப்படிதான் அது வந்து நாங்கள் தப்பிச்சோம். ஒரு வேளை இல்லைன்னா நான் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இன்றைக்கு சிபிஎம் மாநில செயலாளராக தோழர் சண்முகம் அவர்களை பலருக்கு தெரிந்திருக்கும், நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் யார் இந்த சண்முகம் அப்படின்றத கொஞ்சம் தோண்டி எடுத்துட்டு போனால்
1992 அப்போ வந்து தமிழ்நாடு ட்ரைபல் பீப்புள் அசோசியேஷன், TNTA, தமிழ்நாடு ட்ரைபல்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை திரு அண்ணாமலை அவர்கள், பாஷாஜான் அவர்கள், திரு சண்முகம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அவங்க வந்து கிராமமாக போய், பழங்குடி கிராமங்களாக போய் அவங்கள சந்திச்சு அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது சோகம் என்னன்னா, வாச்சாத்தியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துருது 20, 21, 22 தேதிகள்ல 20 to 23 அந்த சம்பவம் நடக்குது. சம்பவம்னா என்ன சம்பவம் லைட்டா சொல்லிடுறோம். சந்தன கடத்தல், அது ரிலேட்டடா அந்த ஊர்ல வந்து சந்தன மரங்கள் நிறைய இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மரத்தை வெட்டி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீரப்பன் தேடுதல் வேட்டை இது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி அந்த பகுதியில் ரெய்டுக்காக உள்ள போறானுங்க. வனத்துறையும் போலீஸு அந்த ப்ரூட்டெல்லாம் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாருமா சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே அழைச்சிட்டு போய் வீடுகளை இடிச்சு மறைவா ஒரு ஏரிக்கரைக்கு கூட்டு போய் அங்க வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, விடுதலை படத்துல கடைசியில அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு சீன் ஒன்று வரும். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே ஆல்ரெடி அரஸ்டடு, அந்த கிராமத்துல பெண்கள் மட்டும்தான் மிச்சம் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து வண்டியில ஏற்றி நிர்வாணப்படுத்துற ஒரு காட்சி ஒன்று வரும் தெரியுமா? இது அப்படியே ஒரு ஏரியில் வைத்து ஆலமரத்தடியில் வைத்து நடத்தப்பட்டது வாச்சாத்தி கிராமத்துல. வயசுக்கு வந்து 3 மாதம் ஆகுது என் பிள்ளையெல்லாம். 3 மாதம் என்னை அடி வகுத்தில் படுத்திருந்தான். 18 பிள்ளைங்களும் எனக்கு முன்னால் அப்படி கதற படிச்சாங்க. அப்போ வந்து பாதுகாப்புல இருந்த அந்த போலீஸ் டீமோட இருந்த பெண் காவலர்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்கள மட்டும் விட்டுட்டு ஆண்கள் பூரா பேரும் ஏரிக்கரைக்கு போய் பெண்களை பூராத்தையும் பாலியல் வன்புணர்வு செய்து, ஏன்னா பெண் போலீஸ் இருக்கும்போது தான் இந்த இது நடந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொன்னல. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எங்களை ஏரி கூட்டிகிட்டு போகல, எங்களை எங்கேயே நிற்க சொல்லிட்டாங்க. திரும்பி வரும்போது அந்த வண்டியை வந்து நிறுத்தவே இல்லை, நேராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர்களை சொல்லணும்னா துயரத்துக்கு ஆளாக்கி அடித்து உடச்சி வீடுகளில் இருந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆடு இருந்திருக்கு. எல்லாத்தையும் அடித்து அத்தனை பேரும் 300 போலீஸோ என்னமோ மொத்தமாக அடித்து அதை பூராத்தையும் சமைச்சு சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு மீதி கறியை பூரா தரையில் கொட்டி விட்டுட்டு அந்த பக்கத்தில் இருந்த ஒரு கிணத்துல போய் இந்த ஆட்டு தோலை பூராத்தையும் போட்டு விட்டு கழிவை பூரா போட்டு விட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிதண்ணி ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கிணறையும் காலி பண்ணி அந்த குடும்பங்களினுடைய கூரையை பூரா அடித்து பேத்து சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு, குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் கூட இல்லாமல் சிட்டிசன் அத்திப்பட்டி தான் கிட்டத்தட்ட லிட்டரலாக அந்த எல்லா வீடுகளையும் செதைச்சு எடுத்தானுங்க. அந்த ஏரியாவில் காட்சிகள் எல்லாம் கூட அந்த படத்திலேயே கூட இடம்பெற்று இருக்கும், நீங்க பார்க்கலாம். அந்த பகுதி வந்து அதிமுகவினுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். சண்முகம் தோழர் அதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஏரியால திரு அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடுறதுக்கு, எம்எல்ஏவா போட்டியிடுறாரு. போட்டியிடும் போது அங்க பிரச்சாரத்துக்கு போகணும், வாச்சாத்தி கிராமத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும். பிரச்சாரத்துக்கு போகும்போது 89 காலகட்டம் நினைக்கிறேன் இது. இப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட வாச்சாத்திக்கு உள்ளுக்குள்ள போக முயற்சி செய்யும் போது அங்கிருந்து அதிமுக பகுதியை சேர்ந்த சிலர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்னங்க, நாங்க பிரச்சாரத்துக்கு தானே போறோம், என்னங்க பிரச்சனை, தேர்தல் காலத்துல நீங்க யாருங்க தடுக்கிறதுக்குன்னு கேட்டப்ப இந்த கிராமத்துல எல்லாருமே ஏடிஎம்கே, ஒரு ஓட்டு கூட என்னைக்கு மாறி விழுந்ததே கிடையாது, உனக்கு இங்க இடமே கிடையாது, உனக்கு ஆளே கிடையாது, வெளியே போ அப்படின்னு விரட்டி அடிக்க. அதனால சண்முக தோழருக்கு வந்து மனதுல பதிஞ்சிருக்கு. பகுதியில் இருக்கக்கூடிய சிபிஎம் தோழர்களே வந்து எங்க அவங்க பூரா பேரும் ஏடிஎம்கேங்க அப்படின்னு சொல்றதன் அடிப்படையில தான் சமூக தோழர் கன்வின்ஸ் ஆகுறாரு. அதிமுக காரன் மட்டும் சொல்லியிருந்தானே தள்ளிடுறா பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சண்டை போடுற ஆளுகள் தான். ஆனா அவங்க சைட்ல இருக்கக்கூடிய தோழர்களே சொல்லும்போது சரி ஓகே ஸ்கிப் பண்ணிட்டு போவோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து லிட்டரலா குத்துனா ரெட்டலைக்குதா அப்படின்னு இருந்த ஒரு கிராமம். அண்ணாப்பா இவன் தாண்டா வச்சாண்டா பெரிய ஆப்பான்ற மாதிரி அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் யார் யாரெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டார்களோ அவர்கள் முழுவதும் மொத்தமாக சிவப்புக்கு ஓட்டு போடக்கூடிய, சிவப்பு எங்கே இருக்கோ அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு பெரிய மக்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய வலிய அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அந்த 91-96 இருண்ட கால ஆட்சி கொடுத்துருக்கு அவங்களுக்கு. எங்க கட்சி எப்போ வந்து எங்க ஊருக்குள்ள அந்த செங்கோடி பறந்ததோ அன்னைக்கு ஒரு போலீஸ் ஃபாரஸ்ட் எவனுமே எங்க ஊருக்குள்ள கால் வைக்கிறதில்ல. அதை வந்து டீட்டெயிலா டாக்குமெண்ட் பண்ணி அந்த சம்பவத்தில் அதுல ஒரு சம்பவம், இந்த பாலியல் வக்கிரங்கள்லாம் நடந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பெண்கள் கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்ப ஊருக்குள்ள இருந்த 1-2 பெண்கள் அங்கங்க இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பெண்கள் தப்பிச்சு ஓடுறாங்க, காட்டுப்பகுதிக்குள்ள தப்பிச்சு ஓடுறாங்க. பாறை இடுக்குகள்லையும் மர இடுக்குகள்லையும் ஒளிந்து கொண்டு சாப்பிட எதுவுமே இல்லாம காவல்துறை இந்த வக்கிரங்களையெல்லாம் நடத்துவதை பார்த்தும் பார்க்க முடியாம கண்ணீரோட கம்பளையோட பல நாட்களாக ஒளிந்து கிடந்தவர்கள் டிஎன்டிஏ மீட்டிங் ஒன்று பக்கத்துல நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு வேற ஒரு ஊர்ல பக்கத்து ஊர்ல நடக்குதுன்னு தெரிஞ்சு மலையோடவே போய் அங்க 2 பேரை அனுப்பி
அங்க பேசிக்கிட்டு இருந்த சண்முகம் தோழர் இறங்கின உடனே அவங்கள்ட்ட தகவல் சொல்லி திரும்ப ஊருக்கு போகும்போது ஊரே இப்படி எதுவுமே இல்லாம கிடக்கு. அப்போ ஒண்ணு நடக்குது, என்னன்னா மக்களுக்கு நம்பிக்கை ஒரு போனை போட்டு சொல்ல வேண்டியதானே நீ நினைக்கலாம். 92 போன்லாம் நம்மள்ட்ட கிடையாது. ட்ரங்க் தான் புக் பண்ணணும், அது பிஎஸ்என்எல் ரெக்கார்ட் ஆகும். இன்னொன்னு அவங்க பாரு, அவங்க அன்னாடங்காட்சி, அந்த மக்கள் வந்து உழைக்கும் மக்கள், அவங்கள்ட்ட வந்து சாப்பிட்றதுக்கு கூட 2 தட்டு இருக்காது. அப்படி ஒரு சூழலில் இருக்கிறவங்க ஃபோன் போட்டுலாம் பேசுறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகளோ வசதிகளோ எல்லாம் கிடையாது. எது ஒன்றுனாலும் அவங்களுக்கு போக்குவரத்துனா கூட மெயினுக்கு வர நிலைமையில தான் அவங்கெல்லாம் இருக்கும். ஆமாம், இதில் அடித்து நொறுக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் வந்து அரசாங்கம் பழங்குடி மக்களுக்காக கட்டி தந்த வீடு. இவங்களே கட்டி கொடுப்பாங்களாம், இவங்களே இடிப்பாங்களான்ற மாதிரி அந்த புரூட்டல் நடந்தது. அது அந்த நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதோடைய மொத்த அந்த நேரத்தில் ஜெயலலிதாவும் செங்கோட்டையனும் நடத்திய அந்த வன்முறை வேட்டை இருக்குல்ல, அது அப்படியே தெரியும். இன்னைக்கு வந்து நான் தூய சக்தின்னு ஒருத்தன் பேசுகிறாங்கல்ல, அவங்க பக்கத்தில் நிற்கக்கூடிய நபர் வந்து அந்த இரத்தக்கரை படிந்த செங்கோட்டையன் தான். அந்த போராட்டத்திற்காக முன்னெடுத்து அந்த மக்களுக்காக ஒரு பெரிய ரேலியை நடத்தி ஒட்டுமொத்தமாக 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்களுக்காக போராடி நீதியை பெற்று தந்திருக்கக்கூடிய சண்முகத்தை கார் ஏற்றி கொல்லணும்னு பேசின ஒரு பச்சை அயோக்கியத்தனமான வேலையை செய்த செங்கோட்டையன் தாவேகாவினுடைய முக்கிய முகமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட செங்கோட்டையன்னா, சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுந்த போது சண்முகம் பொய் சொல்லுகிறார், அண்ணாமலை பொய் சொல்கிறார், பாசாஜான் பொய் சொல்லுகிறார், அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை, வாட்சாத்தி மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் பேசினார் அம்மையார் ஜெயலலிதா. நான் அந்த பகுதிக்கு பொறுப்பு அமைச்சர் அப்படின்னு சாட்சி சொன்னார் செங்கோட்டையன். இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க, இந்த மரத்தை கடத்தினது, இந்த ஆளுகளை வச்சு வேலை பார்த்தது எல்லாமே செங்கோட்டையன் தான். செங்கோட்டையனுக்கு இந்த மரம் கடத்தல்ல பெரிய தொடர்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது குறித்து விசாரிக்கவே படாம இருக்கு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி. அந்த லட்சணத்துல இருந்திருக்கு. அந்த ஆட்சியை பார்த்துட்டு ஒரு தூய ஆட்சி கொடுப்போம்னு ஒருத்தர் புதுசா வர்றாரு, சட்ட பாக்கெட்ல அந்த அம்மா படத்தை வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாரு. வெக்கப்படணும். பெண்கள் பாதுகாப்பு பக்கத்துல செங்கோட்டையனையும் அம்மையார் ஜெயலலிதா படத்தையும் பாக்கெட்ல வச்சுக்கின்னு ஒண்ணு இல்ல, தாவேக்காவை ரசிக்கக்கூடிய நேர்மையா நான் வீடியோ போடுறவன் அப்படின்னு பேசக்கூடிய தாவேக்காவினுடைய ரசிக சிகாமணிகள் மைக் எடுத்துக்கிட்டு வாச்சாத்தி கிட்ட போய் நம்ம கட்சியினுடைய ஆதர்சன முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய புகழ் பாடிட்டு மட்டும் வாங்க. செங்கோட்டையன் போட்டோவை காட்டி இவரை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேளுங்க, திருப்பி நீங்க வந்தீங்கன்னா அதை பத்தி பேசுங்க. நீ உனக்கு யோக்கியமாக இருந்தால் அதை பற்றி பேசு. அப்போ அந்த படம் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் வெளியாகுது. வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அதை கட்டாயம் பாருங்கள். பட்டி தொட்டி எங்கும் எடுத்துகிட்டு போங்க. இது ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு இடதுசாரி அரசியல் அப்படிங்கிறது ஒரு உழைக்கும் மக்களுக்காக எப்படியெல்லாம் நிற்கும் களத்தில் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான சாட்சி. நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்த மக்கள் தான் செங்கோடி காட்டினாங்க. இந்த செங்கோடி உங்களை காக்கும் வாங்க மக்களே அப்படின்னு சொல்லி மலை பக்கத்தெல்லாம் எங்கள் ஜனங்க ஒளிஞ்சிட்டு இருந்தவங்கள 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கமாக போய் தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டு கட்சி தான் நம்மளை ஆதரிக்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்தாங்க. சிபிஎம் தோழர்கள், சிஐடியு தோழர்கள், அதுலேயும் குறிப்பாக பிஎஸ்என்எல் ஊழியருடைய ஒரு பங்களிப்பு. அம்ப்ரோஸ்னு ஒரு தோழர் ஒருத்தர் அதில் பேசுவார். அவர் பேசும்போது அவர் வந்து அரசு ஊழியர். அது அவர் வேலையில் இருந்துக்கிட்டு பண்ண விஷயங்கள், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த வழக்கில். இந்த கிராமத்தை பெண்கள் வந்து உறுதியாக நின்று வெற்றிக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, செங்கோடி இருக்குது எங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணம் பண்ணாங்க. இந்த சமூகத்தில் இப்படி ஒன்று நடந்துருச்சு. அதை கேட்டு அவர் பிஎஸ்என்எல்குள்ளே இருந்து அவரால் என்னென்ன சப்போர்ட் முடியுமோ அது எல்லாத்தையும் தோழர்கள் கொடுக்குறாரு. ஏன்னா இது ரிலேட்டடாக என்னென்னலாம் பேசுகிறாங்கன்றது பூராமே ஒரே சோர்ஸ் வந்து அதுதானே. அங்கேருந்து எல்லா தகவலும் வருதுன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அந்த நேரத்தில் அது பெரிய வழி. இன்னைக்கு அது தீர்ப்பு வந்த உடனே அவர் கண்ணீர் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, ஜெயிச்சிட்டோம் தம்பி, அந்த மக்களுக்கு விடுதலை அடைஞ்சிட்டோம்ல தம்பி அப்படின்னு சொல்கிறது வந்து கூஸ்பம்ஸாக இருந்தது. சண்முகம் ஒரு இடத்துல கண்கலங்குவார். ஆமாம், அது எங்கன்னா நீங்க எங்கெங்கயோ கண்கலங்குவாரு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் அவர் பட்ட துயரத்தை சொல்லும்போது. ஆனா அவர் அந்த கண்கலங்குற இடம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அது வந்து அது ரொம்ப பயங்கரமானதா இருந்துச்சு. அதாவது ஒரு செங்கொடி என்ன செய்யும் அப்படின்றது வந்து அதை ஒரு இன்னைக்கு கலாய்க்கிறாங்கல்ல, ரே உண்டியல் பசங்களா அப்படின்றாங்கல்ல, ஒரு உண்டியல் என்ன செய்யும், ஒரு சிவப்பு கொடி என்ன செய்யும் அப்படின்றத வந்து கண்கூடாக பார்த்தவர். தமிழ்நாட்டில் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் உண்டியல் அடித்தாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் உண்டியல் அடித்து ஒரு பெரிய லாரி நிறையா பொருளை ஏற்றிட்டு வந்தார் ஏஎஸ். ஒரு பெரிய லாரியில் அலுமினிய பாத்திரம், சமைக்கிறதுக்கு, தண்ணி வைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு தட்டு, அதை பூரா கொடுத்துட்டு கையில் இருந்த 5000 பணத்தை கொடுத்து வழக்கு நிதியாக வச்சிங்கன்னு அவங்க மறுவாழ்வை துவக்குவதற்கான ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்தது சிஐடி. இப்போ சாம்சங் போராட்டத்தில்
பெரிதும் அறியப்பட்டிருப்பார் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையால். சிஐடியூவில் இருக்கக்கூடிய திரு சவுந்தரராஜன் அவர்கள், சிஐடியூவில் இதற்கு முன்பு பொறுப்பில் இருந்த திரு சவுந்தரராஜன் அவர்கள், அப்போ வந்து அவர் வந்து போக்குவரத்து தொழிலாளர் கழகத்தினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார், அரசு ஊழியரும் கூட. ஆமா, தமிழ்நாடு முழுக்க உண்டியல் வசூல் செய்து அந்த மக்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் கிடையாது, தண்ணியை வைக்கிறதுக்கு குடம் கிடையாது, சமைக்கிறதுக்கு பாத்திரம் கிடையாது. அப்ப அவங்க லைஃப்ல இருந்து அடுத்த நாளை ஓட்டணும்னா கூட வெளியில இருந்து ஒரு உதவி தேவைப்படுது. ஆமா, அந்த டம்ளர் வாங்கி கொடுக்கறது கூட ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. தமிழ்நாடு முழுக்க உண்டியல் போட்டு அதில் வந்த தொகை போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய பெரும் ஆதரவோடு அவங்களுக்கு தேவையான வீட்டு உதவி பொருட்கள் அனைத்தையும் லாரியா கொண்டு வந்து அந்த கிராமத்துல இறக்கி கடைசியா தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த கடைசி 5000 ரூபாயும் எடுத்து கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லும்போது சண்முக தோழருடைய கண்கள் கலங்கின. அவருக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டு சவுந்தரராஜன் தோழர் அவர்களுக்கு. இன்னொன்று 90களுக்கு பிறகு அந்த 2006 வரைக்கும் ஒரு நிதி வசூல் நடந்ததில்ல. அந்த உண்டியல் எடுத்துட்டு வந்து பஸ்ஸாக வசூல் பண்ணியிருப்பாங்க. மதுரைனா மீனாட்சி பஜார், பாண்டி பஜார், பெரியார் பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பல இடங்களில் வசூல் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ கண்டிப்பாக என்னுடைய அப்பாவோ, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களோ, அவர்களுடைய அப்பாக்களோ, நீங்களோ கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்டியலில் பணம் போட்டிருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன். பஸ்ஸில் போகும்போது அப்போ நமக்கு தெரியாதுல்ல, துண்டறிக்கையோட யாராவது ஒரு தோழர் வருவாங்க, அங்கே நின்று ஏதோ ஒன்று பேசுவாங்க, டக்குன்னு துண்டறிக்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உண்டியலோட வரும்போது எங்கள் அப்பா போடுவார் அந்த உண்டியலில் பணம். இந்த மக்களுடைய விடுதலைக்கான அந்த வெற்றி கண்ணீரும் புன்னகைக்கும் பின்னாடி உங்களுடைய பங்களிப்பும் இருக்கு. அதனால நீங்களும் இதுக்கு ஒரு பெரிய பங்கு. அதனால சிவப்பு கொடியோட நீங்க சிபிஎம், சிபிஐ, எம்எல் மூமெண்ட் யாரா வேணாலும் இருக்கட்டும், சிவப்பு கொடியோட தோழர் ஒருத்தர் ஏறி வர்றாருன்னா நிச்சயம் உங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாயா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க போடுங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு உண்டான ஒரு முக்கிய மூல ஆதாரம். அதை வந்து அவங்க நினைச்சாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வழிப்பறி பண்ண முடியும், அல்லது ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தன்ட்ட அண்டர் கிரவுண்ட் டீல் பண்ணி ஒருத்தனை மிரட்டி காசு வாங்கிட முடியும், இல்லை ஆதிக்கம் மிக்க ஒரு கட்சிக்கிட்ட போய் எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட முடியும். அது எல்லாத்தையும் தாண்டி நேர்மையாக நான் மக்களுக்கு போராடுறேன், மக்கள்கிட்ட இருந்து மட்டும் நான் இதை வாங்கி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி அவனுங்களுக்காக நீங்கள் ஓட்டு தான் போட மாட்டேங்கிறீங்க. ஆனால் அவனுங்க இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறானுங்கன்னா அவனுங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பங்களிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கூசாமல் செய்யுங்க. ஒரு பத்திரிகையை கொண்டு வந்து விற்கிறானா, நீங்கள் ஆயுள் சந்தா 5 ஆண்டு சந்தாலாம் இல்லை, ஒரு ஆண்டு சந்தாவாவது செலுத்துங்க. நீங்கள் செலுத்துகிற சந்தால ஒரு இதழ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறத நீங்கள் படிக்கலைனாலும் யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பார். பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த வழக்கை நடத்துவதற்கும் அந்த மக்களை பாதுகாப்பதற்கும் நம்ம வந்து செலவழிக்க வேண்டியது. இந்த எல்லா நிதியையுமே தமிழ்நாட்டிற்கு கூடிய பொதுமக்கள் தான் வழங்கியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வாச்சாத்தி வழக்குக்காக நாங்கள் எந்த கடனும் படலை, கடனே இல்லாமல் பொதுமக்கள் வழங்கிய நிதியில் தான். அதற்காக அவ்வப்போது இந்த மாதிரியான வாச்சாத்தி மக்களுக்கு நீதி கிடைக்க நிதிதாரியர் என்கிற முறையில் இந்த நோட்டீஸ் வெளியிட்டு இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து நிதி வசூல் படி தான் இந்த வழக்கை நடத்தியிருக்கோம். ஏதோ ஒரு சண்டே பார்ட்டியா அவங்களுக்கு அந்த காசு ஒரு 500 ரூபா, ஏதோ ஒரு வீக்கெண்டுடைய செலவாக இருக்குமா, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை படத்தினுடைய செலவாக இருக்குமா, அது அவர்களுடைய ஒரு மாத சந்தா. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வாச்சாத்தி மாதிரி, ஏதோ ஒரு பில்கிஸ் பானுவனுடைய வழக்குக்கோ, ஏதோ ஒரு சகோதரனுடைய வழியில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்துக்கோ அது கண்டிப்பாக பயன்படும். அதை இந்த டாக்குமெண்ட்ரி அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. அதனால் செங்கொடியினுடைய மகத்துவம், அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், அந்த பகுதி மக்கள் இப்போ பொலிட்டிக்கலாக அவங்க பேசுகிற அதை அப்படியே நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்க்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் பேச பயந்து இருந்த மக்கள் இன்னைக்கு ஒரு அதிகார வர்க்கத்தை நோக்கி, ஏய் என் கட்சி வந்து நிற்கிது, என் கட்சி கேட்குது, பதில் சொல்றியா இல்லையா. அந்த அம்மா நல்லா குங்குமம் போட்டு வச்சிருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை உள்ள அம்மா. அந்த அம்மா கம்யூனிஸ்ட், அவங்கள பெருமையாக சொல்கிறாங்க, நான் கம்யூனிஸ்ட், என் கட்சி இது என்னப்ப அப்படின்னு அவங்க கேட்குறது இருக்குல்ல. அதில் இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து வேறு எதுலேயுமே கிடையாது. உண்மையிலேயே சிவப்பு தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. திமுக, அதிமுக அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் எப்படியெல்லாம் செயல்பட்டது அப்படிங்கிறதையும் கூட அவங்க அதை பதிவு செய்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி சேலத்தில் வந்து பேசிட்டு போகிற நடிகர் தயவு செய்து கண்ணை திறந்து, நடிகர் பார்க்க மாட்டார், ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வாச்சாத்தியில் காவல்துறை நடத்திய இந்த அரசே நடத்திய ஒடுக்குமுறை, அதற்கு எதிராக ஒரு போராட்டம், கிட்டத்தட்ட 35 வருஷம் போராட்டத்திற்கு பிறகு நீதி கிடைத்திருக்கிறது. அந்த 18 பெண்களில் ஒருத்தர் கண்டிப்பா விஜயனுடைய சகோதரியா இருப்பாங்கல்ல. விஜய் தன்னுடைய மேடைகளில் எல்லாவற்றிலும் தன்னுடைய சகோதரியினுடைய மரணம் எனக்கு வலியை ஏற்படுத்தியதுன்னு பொலிட்டிக்கலா பேசுறீங்கல்ல விஜய்.
அதில் ஒருத்தர் உங்கள் சகோதரியாக இருந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா? செங்கோட்டையனை கூப்பிட்டு மேடையில் வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? செங்கோட்டையன் நம்முடைய கட்சியின் முகம்னு பேசி கூச வேணாமா? ஒவ்வொரு முறையும் 41 உயிரை பலி கொடுத்துட்டு நான் வந்து வலியில் வேதனையில் உள்ளழுகிறேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு பேசுகிறீங்களே, அந்த பாதிக்கப்பட்ட 200 பெண்களுடைய கண்ணீர் வந்து உங்களுக்கு ஞாபகமே வராதா? இந்த கேள்வி ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்த கேள்வி. சரியாக அந்த நேரத்தில் வாச்சாத்தி ஆவணப்படம் வெளிவந்து இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்க. ஆமாம், இது ஒன்றும் நாங்களாம் இட்டுக்கட்டில் தோழர் சண்முகமே நேற்று மேடையில் சொன்னதுதான். தேர்தல் டேட்டு போட்டாங்கன்னா இந்த படத்தை வெளியிட விட மாட்டாங்க, அதனால தேர்தல் டேட்டு போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் இதை வெளியிடணும்னு திட்டமிட்டு தான் வெளியிடுறோம் அப்படின்றத உடச்சே பேசியிருக்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழகமோ கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலேயோ ஒரு பாலியல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டால் ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாள் அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்டை வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் எந்த எல்லைக்கு மாற்றி அமைத்திருக்கிறது அப்படின்றதனுடைய வெளிப்பாடு. அந்த டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப முக்கியமானது, தன்னை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய அந்த கிரிமினல்கள் இருக்கிறாங்கல்ல, அதிகாரிகள், அவங்க பூரா பேத்தையும் அடையாளம் கண்ற ப்ராசஸ். ஆமா, சினிமா தோத்து போகும். நீங்க கடைசியா இதுல கேட்டிருக்கலாம், அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டா ஏதோ உனக்கு பின்னாடி வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தது இல்லையா, அதுல வந்து ஆட்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் கூட ரொம்ப நீட்டான ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. நம்ம கூட அதை பத்தி பேசியிருக்கோம். அந்த போலீஸ் பிரஸ் மீட்ல ஒன்று சொல்லியிருப்பாரு, நாங்க பிடிச்சிட்டோம், ஆனா அதுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு ஒன்று நடத்துவோம், அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. அந்த பரேடுனா என்ன, ஏன் அந்த பரேடு நடத்தப்படுது, அப்படி பரேடு நடத்தும் போது என்னென்னலாம் பண்ணுவானுங்க அவனுங்க. அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு அமைச்சர் செங்கோட்டையன், அம்மையார் ஜெயலலிதா காவல்துறையை எப்படியெல்லாம் வளைத்து நெளித்து கொடூர, அதாவது டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு போகும்போது எல்லாம் அவனை பாட்டுக்கு நிக்கணும். நீங்க டிவில கூட பார்த்துருப்போம், வரிசையா பார்த்து அடையாளம் காட்டுறது தான் வேலை. ஒரு அக்யூஸ்ட் இருப்பான், அந்த அக்யூஸ்டுக்கு பக்கத்துல 5 பேர் 10 பேர் அப்படி நிக்கணும். அந்த ஒரு அக்யூஸ்டை கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கணும். யாரு பாதிக்கப்பட்டவங்க. இப்ப நான் ஒரு தப்பு செஞ்சிருக்கேன், என்னால பாதிக்கப்பட்ட நபர் அங்க இருக்கிறாங்க, நான் சம்பவம் செய்யும் போது மீசை வச்சிருக்கேன், தாடி வச்சிருக்கேன், முடி வச்சிருக்கேன். கரெக்டா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சரிச்சிட்டு வந்துருவானுங்க. ஒருத்தன் சரிச்சா பரவாயில்ல, 2-3 பேர் அதே மாதிரி சரிச்சிட்டு வந்துருவான். அந்த 5 பேர்ல எந்த அக்யூஸ்ட் 3 பேர் மொட்டை போட்டிருப்பான். மொட்டை போட்டவன் அக்யூஸ்டா, அவனுக்கு முடி இருந்துச்சேன்னு நீங்க யோசிப்பீங்க, அவன் தான் சரிச்சிட்டே வந்திருப்பான். இன்னைக்கு அடையாளம் காமிச்சுன்னா நாளைக்கு மீசி அடிச்சுட்டு வந்துருவான். உங்க மாதிரி அந்த அடையாளத்தை 300 அடையாளத்தை காமிச்சுன்னா மொட்டை அடிச்சுட்டு வருவான். அப்படியான ஆட்களை பூரா கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ப்ராசஸ். பக்கத்துல வரும்போது பாதிக்கப்பட்ட மக்களை சொல்லிடுவியா நீ? இல்ல, அப்ப சண்முகம் தோழர் நினைச்சலாம் பேசியிருக்கானுங்க. அப்ப சண்முகம் தோழர் நினைச்சிருந்தா ஒண்ணு சொல்லியிருக்கலாம்ல, எம்மா பூரா பேரும் கொடுமைப்படுத்துறவன் தான், நீ கண்ணை மூடிக்கிட்டு காட்டிக்கிட்டே இருமா, உனக்கு சந்தேகம் எவன் பேர்லாம் இருக்கோ எல்லாரையும் கை காட்டுமான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதை முடிச்சதுக்கு பிறகு கடைசியில வந்து வனத்துறை அதிகாரி ஒருத்தரை சிறப்பு அதிகாரியா நியமிச்சு அவர் தலைமையில தான் அந்த பரேடை நடத்தணும்னு கோர்ட் உத்தரவு போட்டதுக்கு பிறகுதான் வந்து அந்த பரேடு ஓரளவுக்கு உருப்படியா நடந்தது. அந்த பொறுப்பா போடப்பட்ட அதிகாரி சார், சல்யூட் சார், நீங்களும் அந்த மக்களும் நினைச்சிருந்தா இங்க இருக்கிற பூரா பேரும் களவாணி தான் சார், எவனாலும் நீங்க கையை காட்டிருக்கலாம் சார், கோர்ட்டு தண்டிக்க போகுது சார். ஆனா அவங்க வந்து யார் உண்மையிலேயே அன்னைக்கு அந்த அத்துமீறல் எல்லாம் ஈடுபட்டானோ அவனை கரெக்டா காட்டியிருக்கிறாங்க சார். ஒரு ஆளை கூட எக்ஸ்ட்ரா காட்டல, ஒரு ஆளை கூட தப்பா காட்டல, எக்ஸ்ட்ரா காட்டல சார். அது உண்மையிலேயே ரொம்ப கண்ணீர் வர வச்சிருச்சு சார்னு அவரும் பதிவு பண்ணுறாரு. அப்போது அது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குன்றத தயவு செஞ்சு பாருங்கள். இது ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அந்த படத்தினுடைய முடிவே சொல்லும். இதை இவ்வளவு துணிச்சலாக, இவ்வளவு நேரம் ஒதுக்கி, இவ்வளவு டீப்பாக அனலைஸ் பண்ணி அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததுன்றப்ப அதுக்காக எவ்வளோ மெனக்கடல் இருந்திருக்கும். காம்ரேட் டாக்கீஸில் இருக்கக்கூடிய என்டையர் டீம், அவங்க ஒருத்தங்க பேர் சொன்னால் ஒருத்தங்க பேர் விட்டுப்பட்டுரும். அதனால காம்ரேட் டாக்கீஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பிராண்ட். அந்த பிராண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் அதனுடைய உழைப்புக்கும் உண்மையிலேயே ஒரு இன்னும் பெரிய உயரங்களை அவங்க அடையணும். வீர வணக்கம். அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும். அவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்றதும் அடுத்தடுத்த அவங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளதா இது எல்லாத்தையும் பண்றாங்க. கட்சி தோழர்களுடைய ஒத்துழைப்புல தான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அவங்க நகரணும் அப்படின்னா கூட அந்த டீம்லயே 1-2 பேர் வேறு இடங்களை ஃப்ரீலான்ஸ் பண்றாங்க. அவங்களுடைய சொந்த காசை போட்டு, வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை இதுக்கு போட்டு, தோழர்களுடைய வாகனங்களை பயன்படுத்தி ஊரா இப்படி டிராவல் பண்ணி போய் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா இன்னும் விரிவாக அவர்களால் இன்னும் பல விஷயங்களை ஆவணப்படுத்த முடியும். நம்ம நிறைய ஐடியா இருக்கு, நிறைய இதை பேசும்போது அவங்க பண்ண சம்பவங்களே நிறைய இருக்கு. அவங்க எந்தெந்த மக்களுக்காக போராடினாங்களோ அது ஒன்னு தனித்தனி படமா எடுக்கலாம். ஆமா, இது கீழே கமெண்ட்ல சொல்லுவாங்க, அதை எடுக்கலாமே இதை எடுக்கலாமே அப்படின்னு.
அப்படி சொல்றவங்க அடுத்த முறை தீக்கதிருக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க. சிபிஎம்ல இருந்து உண்டியல் வசூலுக்கு வரும்போது அதுல தாராளமா உங்களுடைய நிதியை செலுத்துங்க. அதுல இருந்து ஒரு பகுதி கார்ப்பரேட் டாக்கிஸும் பயன்பெறும். அதன் மூலமாக சமூகத்தில் நடந்த ஆகப்பெரும் மோசமான செயல்பாடுகளில் கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வேலையை பார்த்து அந்த மக்களை வெளிப்படைய செய்தார்கள், அந்த மக்களை போராட்டக்காரர்களாக மாற்றினார்கள், விடுதலையை மக்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துவாங்க. அது ரொம்ப முக்கியமான வரலாற்று தேவை. சொல்லப்படாத இந்தியாவினுடைய வரலாறுங்கிறது வந்து இடதுசாரிகளின் கையில் பொதிந்து இருக்கிறது. அவர்கள் பேச வேண்டும், அவர்களை ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு சின்ன துளி தான் இந்த வாச்சாத்தி டாக்குமெண்ட்ரி. கட்டாயம் அதை பாருங்கள்.